ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கார்த்திக் பார்த்தீங்கன்னா பிரியா கோயில் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறன்ட்டு வந்து கோயிலுக்கு வந்து போயிடுறாங்க. அதே சமயம் வந்து இந்த வீணா போன கௌதம் வந்து கால் பண்ணி இந்த அஞ்சலிக்கு வந்து நீ கோயிலுக்கு போனேன்னா கார்த்திக்கிட்ட வந்து மீட் பண்ணி உன்னுடைய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து வேறு குரலில் வந்து பேசுகிறாங்க. அந்த அஞ்சலி அதை நம்பி வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திகை பிரியா பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து சேர்ந்து இருக்கிறத பாட்டு அவன் வந்து வாயை பொழந்துக்கிட்டு இருக்காங்க. அதுபோல் நம்முடைய கார்த்தி பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ரோஜா பூ வச்சுக்கிட்டு நம்முடைய பிரியா கையில் வந்து பிரியா ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஞ்சலி பார்த்தீங்கன்னா வாயை பொழந்துட்டாங்க தாங்க சொல்ல முடியும். என்னது நம்மளை விட்டுட்டு இவன் வேற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தான் வந்து தப்பு பண்ணிட்டோமோ, கார்த்திக் வந்து துரோகம் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரியாவும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்கன்னு இல்லையா. நம்மளுடைய கௌதம் வந்து பிரியா வந்து நடிக்க சொல்லியிருந்தாலும் நம்மளுடைய கார்த்திக்கு கொடுத்த அன்பால் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியா வந்து கார்த்திகை வந்து லவ் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காரணமே வந்து நம்ம கௌதம் தாங்க. அதே கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு கோயிலுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டப்பறம் பார்த்தீங்கன்னா கௌதம் என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த அஞ்சலி வந்து திரும்ப மாட்டான், எதுக்காக வந்து நீங்கள் வந்து பிரியாவோட வாழ்க்கையை கார்த்திகோட வாழ்க்கையை வந்து வீணடிக்கிறீங்க, எப்படி பார்த்தாலுமே வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு வந்து கார்த்திகிட்ட வந்து பிரியா வந்து பிடிக்கலன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாலுமே கார்த்திக் வந்து மறுபடியும் குடிக்கிறதுக்கும் அவன் வந்து சாகிறதுக்கு தான் வந்து பார்ப்பான். கண்டிப்பாக வந்து அஞ்சலி கூட வந்து சேர்ந்து வாழ மாட்டான். ஏன்னா வந்து அவன் இப்போது வரைக்குமே வந்து திறந்தவே இல்லை. என்னுடைய மாமாவையே வந்து அவன் வந்து கொல்ல பார்த்துருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. இலக்கியா இது வந்து அவளுக்கு வந்து லாஸ்ட்டு சான்ஸ். இதுக்கு மேலே வந்து அவன் உண்மையாக திருந்துறாளா இல்லையான்றதை வந்து பார்ப்போம். அப்படி திருந்தலைன்னா கண்டிப்பாக வந்து பிரியாவும் கார்த்திக் வந்து நம்ம வந்து சேர்த்து வச்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த கௌதம இலக்கியா வந்து பேசிகிட்டே இருக்காங்க. இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கார்த்திக் நான் வந்து செஞ்சதெல்லாம் வந்து தப்பு தான், இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு தப்பு செய்ய மாட்டேன், என்னை வந்து மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கெஞ்ச போகிறான். நீ வந்து இந்த பொண்ணை வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிரு அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையை விட்டு போனவதான் இனிமேல் வந்து உன் கூட வந்து சேர்ந்து வாழ என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து நம்மளுடைய கார்த்திக் வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா கார்த்திக் நீ இல்லைனா நான் வந்து செத்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஆக்டிங் வந்து போடுறானே. எவ்வளோ அந்த அஞ்சலி எல்லாம் வந்து சுட்டு போட்டாலே வந்து கண்டிப்பாக வந்து திறந்த மாட்டான். அந்த அஞ்சலி வந்து கார்த்திகிட்ட வந்து கெஞ்சிலே இருக்கிறது வந்து நம்மளுடைய ஜானகி வந்து பார்த்துறாங்க. இவன் மறுபடியும் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய மகன் வந்து நமக்கு வந்து கிடைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு அந்த ஆஞ்சலியை வந்து அங்கேருந்து அடித்து விரட்ட போகிறாங்க. அவள் வந்து ஒரு காலத்தில் வந்து திறந்த மாட்டான் கார்த்தி, உன்னி வந்து பிரியாவுக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம பிரியாவுக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து கல்யாணம் விஷயம் எல்லாமே வந்து நமக்கு அதுவும் சொல்லி தெரியுங்க. அதனால் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நம்முடைய கார்த்திக்குமே வந்து அந்த விஷயத்தை எல்லாமே வந்து ஓப்பனாக வந்து பேசியிருப்பாங்க. நம்ம கார்த்திக் பிரியா வந்து சேர்ந்து நடிக்கிற இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.